சாணக்கியர் இந்தியாவுடைய ஒரு கிரேட் ஃபிலோசஃபர், திங்கர் அப்படின்னு தான் சொல்லலாங்க. அவர் சந்திரகுப்த மௌரியருக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு வெற்றியாளன், ஒருத்தன் வெற்றி அடையணும், அவனுக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு பாருங்க. முதல்ல அவர் சொல்கிறது, அவனுடைய ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ, தன்கிட்ட இருக்கிற பலத்தையோ பலவீனத்தையோ ரொம்ப பேர்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தனக்குள்ளே தான் வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தனுடைய ப்ளஸ்ஸோ மைனஸோ மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அதை வச்சு அவங்கள மட்டம் தட்டுறதுக்கும் அவங்களுடைய லைஃப்பை சின்ன பின்னமாக ஆக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வழிவகுக்கும். அவர் சொல்கிறது ரெண்டாவது, ஒரு லட்சியம், இப்போ போர் பண்ணணும், இன்னும் அரசங்கூட போர் பண்ணணுங்கிற லட்சியம் இருக்குதுன்னா அந்த லட்சியத்தை பூர்த்தி அடையிற வரைக்கும் சத்தமில்லாமல் வேலை பண்ணி அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த வெற்றியை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து நம்மளுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல தான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு வெளியில் சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு வெற்றியாளரின் ரகசியம் அப்படிங்கிறாரு. அடுத்ததுங்க, ஒரு கோபமாக இருக்கும்போதோ ஒரு அவசரத்துலேயோ எந்த முடிவுமே எடுக்காதீங்க. அதாவது ஒரு வெற்றியாளனுடைய அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம், ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. அந்த தீர்மானம் தப்பானதாக கூட போகலாம். அடுத்தது அவர் கேட்குறது அவரை நமக்கு சொல்கிற அறிவுரை, ரொம்ப நிறைய கேளுங்க. பெரியவங்க சொல்கிறது யார் சொன்னாலும் அதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. கம்மியாக பேசுங்க. மற்றவங்களோட தந்திரங்களை, மற்றவங்க என்ன நினச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்ல பொறுமையாக மனசுக்குள்ளே இருத்தி கேளுங்க. கம்மியாக பேசுங்க. மௌனம் சில நேரத்தில் அது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். தேவையில்லாததை பேசி நம்ம சிக்கிக்கக்கூடாது அப்படியும் சொல்கிறாரு. அடுத்தது, ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு தப்பான முடிவெடுத்து ஒரு போர் பண்ணுறோம், அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அது இதனால தான் தோல்வி அடைஞ்சோங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு இனிமேல் அந்த தப்பு வராத மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நான் தப்பு செஞ்சேங்கிறத அதை பெருந்தன்மையாக அதை நம்ம ஒத்துக்க கற்றுக்கணும். அதுவும் ஒரு வெற்றியாளனின் ரகசியம் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்கிறது டைம், சமயம், நேரம் போனால் வராது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அதை எப்படி அந்த யூஸ் பண்ணினா நமக்கு அதிலிருந்து பலன் கிடைக்குமோ அதுபடி கரெக்டான டைமில் கரெக்டான முடிவெடுத்து பண்ணணும். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது அவர் சொல்கிறதுங்க, அகங்காரம் இருக்கவே இருக்கக்கூடாது. பேராசை அதுவும் இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு வெளியில் தெரியற அழகு, வெளியில் தெரிகிற சந்தோஷம் அது ஆயிருக்காது மற்றவங்க நினைக்கிறது. அதனால் எப்போதுமே அகங்காரப்படாதீங்க. ஒரு வெற்றி வந்தால் அகங்காரப்படாதீங்க. பேராசையும் படாதே அப்படின்னு சந்திரகுப்தனுக்கு சொல்கிறாருங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, சிரித்து பேசுகிறாங்க, ரொம்ப இதாக நம்மக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள தீர்க்கமாக அவங்கள பார்த்து அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களான்னு பார்த்து கண்டுபிடிக்க கற்றுக்க சொல்கிறார். அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். அப்புறம் தர்க்கம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. உங்களுடைய டைமு வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மற்றவங்களுக்கு கம்மியாயிரும். அதனால் அவசியமானது மட்டும் பேசுங்க, மற்ற டைமில் பேசாமல் இருங்க. சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் எப்போதுமே அடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எப்போதுமே புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க, அது நம்மளை உயர்த்தும். இன்னொன்று சொல்கிறாருங்க, ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை யோசித்து செய்யணும், அதை பாதுகாப்பாக செய்யணும். அதனுடைய முடிவு இதுவாகத்தான் இருக்குண்டு முன்னாடியே அந்த கணிக்கிறக்கூடிய அந்த செயலுடைய பின்வரும்
செயலுடைய அந்த முடிவு இதுவாக தான் இருக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதும் ஒரு வெற்றியாளனின் அழகு அப்படிங்கிறாரு. ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாருங்க. இதெல்லாமே ஒரு ஒரு அந்த காலத்தில் சந்திரகுப்தனுக்கு சொன்னதாக இருந்தால் கூட நமக்கு இந்த காலத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மகத்தான அறிவுரைங்க சாணக்கியர் சொல்கிறது. இந்த மாதிரி அறிவுரைகளை நம்ம கேட்டு நம்ம பண்ணினாலே நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியாளனாகவும் ஆகலாம். வெற்றி தானே மெயினாக வேணும். அந்த வெற்றியாளனாக ஆகிறதுக்கு இவர் சொல்கிற அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே போதும் இல்லைங்களா? ஓகேங்க, பை, தேங்க்யூ.